பிறரை பற்றி விமர்சிக்கும் முன்னர் நாம் அவரிடத்தில் இருந்திருந்தால் சரியாக நடந்து கொண்டிருப்போமா என்று யோசித்துப் பாருங்கள். அதன் பின்னர் உங்கள் மனம் சொல்லும், பிறரை பற்றி விமர்சிக்க உங்களுக்கு தகுதி இருக்கிறதா என்று. ஒரு மனிதன் இறுதியாக இறப்பதற்குள் இடையில் மனதால் பலமுறை இறந்து விடுகிறான். சில நேரங்களில் மனிதர்களால், சில நேரங்களில் சில மாற்றங்களால். இந்த 3 பேரை எப்பொழுதுமே மறக்காதீர்கள். கஷ்டத்தில் உதவியவர், கஷ்டத்தில் உதவாதவர், கஷ்டத்தை உண்டாக்கியவர். ஒற்றை சிறகோடு என்றைக்கும் வானில் பறக்க முடியாது. ஒத்துவராத உறவோடு எப்பொழுதும் நிம்மதியாக பயணிக்க முடியாது. திடீரென கிடைக்கும் அன்பை நம்பி வாழ்க்கையில் வெகு தூரம் பயணம் செய்யாதே. பொய்யான அன்பு காரியம் முடிந்த பின் உன்னை விட்டு விலகிவிடும். 3 விஷயங்கள் உனது நேரத்தை வீணடித்துவிடும். தவறிப்போனதை பற்றி கவலைப்படுவது, ஏனெனில் அது திரும்ப வராது. பிறரோடு உன்னை ஒப்பிட்டு பார்ப்பது, அது பயனளிக்காது. எல்லா மனிதர்களையும் திருப்திப்படுத்த நினைப்பது, அது நடக்காது. செம்பரியாடுகளின் விமர்சனங்களை கேட்டு சிங்கம் ஒருபோதும் தனது இலட்சியத்தை தொலைப்பதில்லை. நல்லவனாய் இரு, ஆனால் வெளிக்காட்டிக் கொள்ளாதே. நல்லவனை இந்த உலகம் மதிப்பதில்லை. உன்னை கோபப்படுத்துவது ஒருவனுக்கு இன்பத்தை தருவதாக இருந்தால் பதிலுக்கு கோபப்படாமல் இருப்பது உனது இன்பமாக இருக்கட்டும். உனக்கு ஏற்றாற்போல் பேசி உனது ஆர்வத்தை அறிந்து கொண்டு அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள நினைக்கும் ஆட்கள் அதிகம். கவனமாக இருங்கள். தொல்லையாகவும் தொந்தரவாகவும் யாருக்கும் இருக்கக்கூடாது. நாமும் நமது அன்பும். எல்லோரும் நல்லவர்களாக இருப்பார்கள் என்று நாம் பழகினால் நம்மை விட முட்டாளி வேறு யாரும் இல்லை. தகுதி அறிந்து பழகுவது புத்திசாலித்தனமானது. இங்கு பலர் நல்லவன் என்பதற்கு சாட்சி அவர்கள் செய்த எந்த தவறுக்கும் சாட்சி இல்லை என்பதே. அடுத்தவர் மீது பழி போடுவது மிகவும் சுலபம். ஆனால் அதே பழியை நீங்கள் சுமக்கும் போதுதான் அடுத்தவரின் வலி என்னவென்று உங்களுக்கு தெரியும். வெற்றியாளர்கள் பரிசளிக்கப்பட்டவர்கள் அல்ல, அவர்கள் கடினமான உழைப்பால் வெற்றியை பரிசாக பெற்றுக்கொண்டவர்கள். தேவையான இடத்தில் முற்றுப்புள்ளி கட்டாயம் வேண்டும், இல்லையேல் வார்த்தையும் வாழ்க்கையும் அர்த்தமில்லாமல் போய்விடும். பெருமைக்காக செய்யும் செயல்களில் பெரும்பாலும் உண்மை இருப்பதே இல்லை. விட்டு கொடுப்பதும் மன்னிப்பதும் தான் வாழ்க்கை. ஆனால் வாழ்க்கையின் போராட்டமே யார் விட்டு கொடுப்பது, யார் மன்னிப்பது என்பதுதான். சிலருக்கு இலையாக இருப்பதும், சிலருக்கு கிளையாக இருப்பதும், சிலருக்கு மரமாக இருப்பதெல்லாம் அவரவர் நம்மை புரிந்து கொள்ளும் விதம்தான் தீர்மானிக்கின்றது. சாக்கு கூறும் ஆற்றல் பெற்றவன் சாதனை செய்வதற்கு தகுதியற்றவன். பசி அடங்கிய பின் கிடைக்கும் உணவும் மனம் வெறுத்த பின் கிடைக்கும் அன்பும் பயனற்றது. மற்றவர்களை அவமானப்படுத்துவதால் மகிழ்ச்சி அடைந்தால் அதுவும் ஒரு மனநோயே. தகுதிக்கு மீறி ஆசைப்படுவது தவறு இல்லை. ஆனால் ஆசைப்பட்ட பிறகு அதை அடைய உன் தகுதியை வளர்த்து கொள்ளாமல் இருப்பதுதான் தவறு. முடியாது என்பதை பிறகு சிந்தியுங்கள். எப்படி முடிப்பது என்பதை எப்பொழுதும் சிந்தியுங்கள். வெற்றி நிச்சயம். எந்த ஒரு விஷயத்திலும் அமைதியையும் நிதானத்தையும் கடைபிடித்தாலே போதும். பல சிக்கல்களையும் ஆராய்ந்து எது சரி எது தவறு என்று தீர்வு கண்டுவிடலாம். எதையும் பொறுத்து கொள்ளும் போது நல்லவர்களாக தெரியும் நாம் எதிர்த்து கேள்வி கேட்கும் பொழுது கெட்டவர்கள் ஆகிவிடுகின்றோம். பாசம் வைப்பது தவறில்லை. ஆனால் பாசத்தின் அருமையை தெரியாதவர்கள் மீது பாசம் வைப்பதுதான் மிகப்பெரிய தவறு. சிலர் யாரிடமும் அதிகமாக பழகுவதில்லை. காரணம் பயத்தினால் இல்லை, பட்டது போதும் என்பதால்தான். வாழ்க்கையை பந்தயமாக எண்ணி ஓடுபவர்கள் களைத்து போய்விடுகிறார்கள். பயணமாக எண்ணுபவர்கள் கலகலப்பாய் மகிழ்கிறார்கள். கடன், அன்பு, மரியாதை ஆகியவற்றை பெற்றது போலவே திருப்பி கொடுத்தால்தான் வாழ்க்கை இனிதாக அமையும். ஒருவர் இப்படித்தான் என்று முடிவான பிறகு அவர்களை மாற்ற முயற்சி செய்யக்கூடாது. நாம் தான் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். தான் வாழ வேண்டும் என்பதற்காக மற்றவர்கள் வாழ்க்கையில் நுழைந்து விளையாடும் சிலர் மனித பிறப்புக்கே சாபக்கேடு. புத்திசாலித்தனமாக பேசுகிறவர்கள் குறைவு. ஆனால் புத்திசாலி என்று நினைத்து பேசுகிறவர்களே அதிகம். தேவைக்கும் ஆளுக்கு தகுந்தாறு போல் பேசுகிறவர்களை தூக்கி போட தயங்கவே கூடாது.
கோபத்தின் போது வார்த்தைகளில் நிதானம் தேவை. கோபம் தீர்ந்துவிடும், வார்த்தைகள் வாழ்ந்து கொண்டே இருக்கும், பிறர் மனதில் ஆறாத வழிகளாய்.